கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பாருங்கள், நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் உண்டாக போகுது. அந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒரு விஷயம் சொல்கிறதா இந்த கும்பராசியை பற்றி, உங்கள் வாழ்க்கை ரொம்பவுமே ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இப்போ இருந்துட்டு தானே இருக்குது. ஸ்லோவாக போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்லோவாக போகிறது ஃபெயிலியர் கிடையாது, மிகப்பெரிய முன்னேற்றத்தின் ஆரம்பமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சக்ஸஸுமே கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்கும். லேட்டாக வந்தாலும் ஷைன் ஆகிறவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சைன் ஆகிட்டிங்கன்னா எல்லோரையுமே மிஞ்சி சிறப்பாக வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. பெரும்பாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய இடத்துல உங்களை புறக்கணிச்சிருப்பாங்க. அதுவே உங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துருக்கும். உங்களை நீங்கள் யார் அப்படின்னு நிரூபிக்கிற நேரம் இது. உங்களை தள்ளி வச்சவங்களையுமே இப்போ உங்கள் தானாக வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களோட திறமை அதிகரித்து காணப்பட போகுது. இதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. உங்களோட திறமை, உங்களோட பொறுமை, இது எல்லாமே இந்த மாதம் வெற்றியை நிலைநாட்டுவதற்கு உதவியாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போவுமே இந்த கும்பராசிக்காரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களை பற்றியே, நீங்கள் சாதாரணமாக பிறந்தவங்க கிடையாது, சக்ஸஸுக்காகவே பிறந்தவங்க. பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களால் உருவாக்க முடியும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகளை மறந்துட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு உழைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. அது அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாத கிரக சூழல் உங்களுக்கு உண்டாகி இருக்குது. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் இப்போ இருக்கிற இடம் உங்களோட லைஃப் ஸ்டைல் கிடையவே கிடையாது. ஸ்லோவாக இருக்குது, ரொம்பவும் வாழ்க்கையில் பின்னோக்கி போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் பெரிய பெரிய விஷயங்களுக்காக நீங்கள் ரெடியாகக்கூடிய காலகட்டம் இது. இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக தான் நினச்சிக்கணும். கும்பராசிக்காரங்க சாதாரணமானவங்களே கிடையாது, நீங்கள் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? உங்கள் சிந்தனை அப்படிப்படுது. உங்கள் ஐடியாஸ் கூட மற்றவங்களுடைய ஐடியாஸ்லேருந்து மாறுபட்டு காணப்படும். அதனால தான் பெரும்பாலும் உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே மற்றவங்ககிட்டேருந்து மாறுபட்டு காணப்படக்கூடிய தன்மை கும்பராசிக்கு நிறையவே இருக்கும். நீங்கள் யோசிக்கிற யோசனை அப்போதைக்கு மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் கண்டிப்பாக அதை செஞ்சால் ஃப்யூச்சருக்கான சிறப்பான விஷயமா இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களோட சிந்தனை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெரிய சேஞ்சையே ஏற்படுத்துங்க. அதனால் மற்றவங்க புறக்கணித்தாலும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தயங்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் விடாமுயற்சியோடு பண்ணுற எல்லா வேலையிலையுமே வெற்றி உங்களுக்கு இருக்கும். தோல்வி உங்களை ஜெயிக்க முடியாது. நினைவில் வச்சுட்டு உங்களுக்கான விஷயத்தில் திறமையை கையாண்ட நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலால் என்ன மாதிரியான விளைவுகளை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த கும்பராசிக்காரங்க வந்து சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா சனி பகவான் வந்து சிவபெருமானின் அம்சம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த சிவபெருமான் வழிபாட்டை செய்யலாம். அப்படி செய்கிறப்ப ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை 27 முறை உச்சரித்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூரண அருளும் கிடைக்கப்பட்டு நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை நீங்கள் வீட்டிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். சிறப்பான ஒரு உயர்வு உங்கள் ஜாதக அமைப்பில் கண்டிப்பாக வரும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முதல்ல கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தைரிய வீரிய ஸ்தானம் இருக்குல்ல, அங்கே பாருங்கள் செவ்வாய் பகவான் வராரு. அடுத்து சுகஸ்தானம், அங்கே சூரியன். பஞ்சமஸ்தானத்தில் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், அதுக்கப்புறம் கலசரஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், ராசியில் ராகுவும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிற சனி பகவான் வராரு. இந்த அமைப்புகளில் கிரக நிலைகள் உண்டாகிருக்கு. சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வரும்போது
தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறி வராரு. சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடைவார் இந்த மாதம். செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறி வராரு. இந்த கிரக நிலை மாற்றங்களாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த கும்பராசிக்காரங்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், தன்னலம் பார்க்காம மற்றவங்களுக்குமே நல்லது செய்கிறவங்க, தன்னலம் கருதாமல் மற்றவங்களோட நல்லதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் எல்லோரையுமே அனுசரித்து போக தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. இந்த மாதம் இந்த கும்பத்துக்கு முதல்லயே சொன்னோம்ல, அது போல தான் நல்ல ஒரு அறிவு திறமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. சிந்தித்து செயல்படுற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதே போல் இந்த மாதம் அறிவு திறமை அதிகரித்து காணப்படுறதுனால நீங்கள் அந்த ஒரு விஷயத்துலையுமே சிறப்பாக செயல்பட்டு நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வுகளையும் கண்டிப்பாக அடையலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். சில முக்கிய முடிவுகள் நீங்கள் இப்போ எடுப்பீங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வையும் இப்போ நீங்கள் கொண்டு வருவீங்க. உங்களோட பேச்சு ரொம்பவுமே இனிமையானதாக இருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி வாய்ப்பு கும்பத்துக்கு இந்த மாதம் அமோகமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால உங்களோட எதிரிகளால் தேவையில்லாத வீணான குற்றச்சாட்டுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆளாகிற மாதிரியான சூழல் வரும். அதனால் கவனமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. சின்ன சின்ன தப்பாலையுமே பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லையா? இப்போ இருக்கிற அமைப்பு நல்லா இருக்கிறதுனால நல்லதை நீங்கள் பயன்படுத்திக்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்துலையுமே செயல்பட்டே ஆகணுங்க. வீணான குற்றச்சாட்டு வராமல் பார்த்துக்கோங்க. வார்த்தைகள், சொல், செயல் அப்படின்னு எல்லாத்துலேயும் கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனை உங்களை நெருங்காது. பெரும்பாலும் கவனமாக முன்னெச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன், யாரும் நம்மளை குறை சொல்ல முடியாது. அதே போல் மற்றவங்களோட செய்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுறது போல் இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுங்க. அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க. அதுதான் நல்லது. நிதானமாக நீங்கள் செயல்படணும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை பாருங்கள், இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதன் மூலம் நல்ல ஒரு வருமான உயர்வு ஏற்படும். பிள்ளைங்க மத்தியிலுமே நல்ல ஒரு ஒற்றுமை வரும். இந்த கும்பத்துக்கு புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படும் இந்த மாதம். வெளியூர்லேருந்து வரக்கூடிய தகவல் ஒன்று நல்ல தகவலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, மனம் விட்டு பேசி அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுறது நல்லது. எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனைகளையுமே கையாளாதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் கொஞ்சம் பேசி எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுறது நல்லது. குடும்பத்தில் அமைதி உண்டாக உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசி விவாதங்களை பெருசு பண்ணிடாதீங்க. நிதான பொறுமை இது ரெண்டும் இருந்தாலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக குடும்ப சூழலையுமே உண்டாக்க முடியும். குடும்பத்தோட மகிழ்ச்சி உங்கள் கையில் அப்படிங்கிறதுனால கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. நிதானமாக பேசி பழகுங்க. தொழில் வியாபாரம் இது ரெண்டுலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை அப்படின்னாலோ வருமானத்துக்கு குறைவு இருக்காது. கவலைப்பட தேவையில்லை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதம் உங்களுடைய தொழில் விரிவாக்கம் இதை நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொழிலில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னோடிகள் கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். நீங்களாக செய்கிறது பிரச்சனை ஏற்படுத்திடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட பணிகளில் ரொம்பவுமே கவனமாக செயல்படணும். மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீணான பிரச்சனைகள் வராமல் உங்களை இது தடுக்கும். ஏன்னா மற்றவங்க பிரச்சனைக்கு அறிவுரை சொல்ல போகிறேன்னே அதில் நீங்கள் சிக்கிறாதீங்க. அதனால தான் மற்றவங்க பிரச்சனைகள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை இந்த மாதம் எடுக்க போகிறீங்க. அந்த முடிவை எடுக்கிறதுனால இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் கூட இப்போ மெதுவாக சுலபமாக நடந்து முடியும். உங்களுக்குமே பெண்களுக்குமே பாருங்கள், மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பொருளாதார ரீதி சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அரசியலில் உள்ளவங்க வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக செயல்படணும். சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றம் கூட வரும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை உண்டாக்குவீங்க. வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நண்பர்கள்கிட்டையுமே அனுசரணையாக நடந்துக்கணும். கோபத்தை குறைக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றின எண்ணம் அதிகரிக்குது. மேல் படிப்பு பற்றின சிந்தனை உயருது. சக மாணவர்கள்
அவங்களோட விவகாரங்களை நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது அதி அற்புதமான நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மை நடக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடையும் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடையும் செய்வது அது அற்புதமான மாற்றத்தையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேரில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமை